ஹாய் எவ்ரிவன். ஸோ வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் அனிமல், உலகத்திலேயே வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எதுன்னு கேட்டால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அது சிறுத்தைன்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா சிறுத்தை, மான், சிங்கம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா சிறுத்தை தான் இதுலேயே வேகமாக ஓடக்கூடியது. இப்போ மேலே உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே ஆகும், அதை பாருங்க. சிறுத்தை ஒரு மானை துரத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த ரேஸ்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? லாஜிக்கலி சிறுத்தை தான் ஜெயிச்சிருக்கணும். ஆனா அட் எண்ட் பார்த்தீங்கன்னா மான் தான் ஜெயிக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுத்தை சாப்பாட்டுக்காக ஓடுது. அந்த மான் கிடைச்சா சிறுத்தைக்கு சாப்பாடு. ஆனா அந்த மான் அதோட வாழ்க்கைக்காக ஓடுது. அது ஜெயிச்சாதான் அடுத்த நாள். சிறுத்தைக்கு ஆப்ஷன் இருக்கு, அந்த மானுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நம்ம அதுல தப்பிச்சா மட்டும்தான் நமக்கு அடுத்த நாள் லைஃப் இருக்கு. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு கோல் செட் பண்ணி படிக்கிறோம், போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, இது இல்லைன்னா அது இருக்கு அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா நம்ம கோல் என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். எப்பயுமே நமக்கு இது ஒண்ணுதான் கோல், அடிச்சா இதுதான் லைஃப். இப்ப படிக்கிறேன், இந்த டைம் குரூப் 1, அடுத்த வருஷம் நான் யூனிஃபார்ம் போடணும், எஸ்ஐயோ போலீஸோ குரூப் 1 அடிக்கணும் அப்படின்னா அந்த டார்கெட்ல மட்டும் தான் அச்சீவ் பண்ற வரைக்கும் ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர அதை விட்டு டிவியேட் ஆகக்கூடாது. அப்படி ஃபோக்கஸ் இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். நீங்க ஸ்கூல் டேஸ்ல வந்து நான் சிறுத்தை மாதிரி படிச்சனா மான் மாதிரி படிச்சனாலாம் கம்பேர் பண்ண வேணாம். நீங்க மான் மாதிரி படிச்சாலும் சிறுத்தை மாதிரி படிச்சாலும் நீங்க மார்க்குக்காக படிச்சீங்கன்னா சிறுத்தையோட நிலைமை தான் நமக்கு. நம்ம லைஃபுக்காக படிச்சோம்னா நீங்க முன்னாடி வந்து திறமை இல்லாம இருந்தா கூட இந்த டைம் நீங்க படிக்கக்கூடிய காலத்துல கரெக்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கன்சிஸ்டன்டா கண்டினியூஸா படிச்சீங்கன்னா கண்டிப்பா போஸ்டிங் அடிச்சு எல்லாருமே கவர்மெண்ட் ஆபீசர் ஆவீங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம்.